இன்னைக்கு இந்த பதிவில் ஹோலி பண்டிகை 2025 எப்போ வருது, எந்த நேரத்தில், எப்படி வழிபட்டால் செல்வம் மகிழ்ச்சி பெருகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இப்போ நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தான் ஹோலி பண்டிகையாகும். இது தீமையை நன்மையை வெற்றி கொண்டதை கொண்டாடும் ஒரு பண்டிகையாக சொல்லப்படுது. அதாவது ஹோலிகா என்ற அரக்கி தெய்வீக சக்தியால் தீயில் எரிந்து சாம்பலாக்கப்பட்ட நாளாக சொல்லப்படுது. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பல வண்ணப் பொடிகளை தூவி மக்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடப்படுகிறார்கள். இது காம தேவனை சிவபெருமான் எரித்த நாளாக கருதப்படுது. அதனால இதற்கு காம தகனம் என்றும் பெயர் கூறப்படுது. இந்த நாளில் மரக்கட்டைகளை அடுக்கி வேண்டாதவற்றை எரித்து தீ மூட்டுவதும் அதனை சுற்றி வந்து வழிபடுவதும் மிக முக்கியமான சடங்காக கருதப்படுது. அதாவது நமக்குள் இருக்கும் தீய விஷயங்களை தீயிட்டு அழிப்பதால் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஹோலி பண்டிகை அன்று வண்ணப் பொடிகளை தூவி கொண்டாடுவதுடன் ஹோலிகா தகன் செய்வதும் மிக முக்கியமான சடங்காகும். இதனை நல்ல நேரம் பார்த்து குறிப்பிட்ட சில நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை மார்ச் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பொதுவாக மாசி மாதம் பௌர்ணமி தினத்தில்தான் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அன்றைய தினம் காலை 11:40 மணிக்கு துவங்கி மார்ச் 14ஆம் தேதி பகல் 12:57 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதனால் மார்ச் 13ஆம் தேதி 1 மணி இரவு 11:26 முதல் மார்ச் 14ஆம் தேதி காலை 12:30 மணி வரையிலான 1 மணி நேரம் 4 நிமிடங்களில் ஹோலி தகனம் செய்யலாம். அடுத்து ஹோலிகா பூஜையை பற்றி பார்க்கலாம். ஹோலி பண்டிகை அன்று அதிகாலையிலே குளித்துவிட்டு ஹோலிகா மற்றும் பிரகலாதனின் உருவங்களை பசுஞ்சாணத்தில் செய்து வைத்து வழிபடலாம். அவற்றின் இனிப்பு, மஞ்சள், பாசிப்பயிறு, வண்ணப் பொடிகள், தேங்காய், பழங்கள் வழிபடலாம். ஹோலிகாவுடன் நரசிம்மரையும் இந்த நாளில் வழிபடலாம். இறுதியாக ஹோலிகாவை சுற்றி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். பூஜையில் வைத்து வழிபட்ட வண்ணப் பொடிகளையே மக்கள் ஒருவர் மீது மற்றவர் பூசி ஹோலி பண்டிகை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. மேலும் ஹோலி தகனம் செய்ய வேண்டிய இரவு நேரத்தில் காலையில் சாணத்தில் பிடித்து வைத்த உருவங்களை தீயில் இட்டு அவற்றை வலம் வந்து வழிபடுவதும் வழக்கமாக உள்ளது. இவ்வாறு வழிபடுவது குடும்பத்தில் அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவதுடன் தீமைகள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படலாம் என்பது நம்பிக்கை. ஆகவே ஹோலி பண்டிகையை இந்த முறையில் வழிபடுவதன் மூலம் செல்வம் மகிழ்ச்சி பெருகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேற்கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்து புதிய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.